வெல்கம் டு குக்கிங் சிமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கொத்தமல்லி 2 ஸ்பூனு, அரை ஸ்பூன் ஜீரகம், மிளகு வந்து 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றாமையே. அப்புறம் வரமிளகா தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். நல்லா வந்து ட்ரையாகவே வருங்க. நல்லா வறுக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அடுப்பை வந்து கொஞ்சம் குறைவான தீயிலே வச்சு வருங்க. அப்போ தான் நல்ல வாசனை வரும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதே வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். தக்காளி பழம் போட்டாச்சு. நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டு வணங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடியும் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எங்கள் செடி கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால தான் நான் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலான்ட்டு பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எடுத்து அந்த கத்திரிக்காயை வந்து கீறி விட்டுருக்கோம் பாருங்கள். 4 நல்லா பிஞ்சாக இருக்குது. இது எங்கள் செடியில் உள்ள கத்திரிக்காய். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மசாலா இந்த மாதிரி 4 பக்கம் கீறி வச்சுருக்க கத்திரிக்காய்க்குள்ளே ஃபில் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எடுத்து வைங்க. எல்லா கத்திரிக்காய்க்கும் மசாலா தடவியாச்சு. இப்போ இந்த மீதி இருக்கிற மசாலாவை ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா வந்து கரைச்சி விடுங்க. நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகணும் குழம்பு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ அதே வடச்சட்டியில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் நல்லெண்ணெயில் மட்டும்தான் அப்படி ஒரு நல்ல மணம் இருக்கும். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி அந்த அளவுக்கு நுரை வருது பாருங்கள். நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த மாதிரி நுரையெல்லாம் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். முக்கால்வாசி வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வணங்கட்டும். அந்த எண்ணெயில் வணங்கினோடனே கத்திரிக்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். உள்ளே வந்து மசாலா வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கும் அந்த கத்திரிக்காயோட அந்த எண்ணெயில் இருக்கிறப்போ. இப்படி நல்லா வந்து வணக்கி விடுங்க. இப்படி திருப்பி திருப்பி விட தான் உள்ளே இருக்கிற மசாலா வந்து அந்த எண்ணெயில் பிடிச்சி இருக்கும். உள்ள மசாலா நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த சாந்து எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். நல்லா ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கணும். இந்த குழம்பு நல்லா வற்றணும். கத்திரிக்காய் அப்படியே வந்து வாயில் வச்சு அப்படியே நல்லா வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் தொண்டைக்குள்ளே. அந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் இப்போ ஊற்றினாவே எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.